ஹாய். மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் எப்படி ப்ரிப்பேரா வச்சுக்கிறது இன்னைக்கு நம்ம டாபிக். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்மூத் அண்ட் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கிடைக்கணும்னா நம்ம ஃபேஸ் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகும்போது பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மேக்கப் போடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ எல்லாருமே மேக்கப் போடுறது ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேராக வச்சுக்கிறது ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல பார்க்கலாம். சிம்பிள். வெல்கம் பேக் டு சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளன்சிங். கிளன்சிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வந்து கிளீனாக வச்சுக்கிறதுக்கு இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து வெளியே போகிறதுக்கு நம்ம கிளென்சிங்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஹைட்ரேட்டிங் கிளென்சர்னு யூஸ் பண்ணுங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் பேஸ்ட் ஆயில் ஃப்ரீ பேஸ்ட் இந்த மாதிரி கிளென்சர்னு நீங்கள் வந்து செட்டஃபில் ரொம்ப நல்லா கிளென்சராக யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து செட்டஃபில் கிளென்சர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 2 months-ஆக. ஸோ நல்லா இருக்கு இது எனக்கு. இதில் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அதுவும் கிளென்சிங் வந்து நம்ம ஒரு வாட்டி பண்ணக்கூடாது, டபுள் கிளென்சிங் பண்ணணும். ஸோ டபுள் கிளென்சிங்னால இன்னும் நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ்ன்றது ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம ஸ்கின் வந்து டீப்பாக வந்து கிளென்சிங் பண்ணும். ஸோ டபுள் கிளென்சிங்னால இதுதான் யூஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், டோனிங். நம்ம டோனர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் பேலன்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணி காமிக்கும். அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல நம்ம ஃபேஸ் மேலே, அந்த இது வந்து மினிமைஸ் பண்ணி சின்னதாக பண்ணி நமக்கு காட்டும். ஸோ இதனால நம்ம ஃபேஸ்க்கு கண்டிப்பாக வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி டோனர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்க்கு மேக்கப் போடுறீங்களா இல்லை ட்ரை ஸ்கின்க்கு மேக்கப் போடுறீங்களா, எந்த ஸ்கின் வேணாலும் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் ஸ்கிப் த டோனர். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டே ஹைட்ரேட்டட். நீங்கள் ரெகுலராக சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ நம்ம டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சீரம் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், அப்படியே ஹெல்த்தியாக வந்து காமிக்கும், நம்ம ஸ்கின் வந்து பவுன்சியாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து நம்ம வெளியே போவோம். ஸோ வெளியே இருக்கிற சன்ரைஸ் வந்து நம்ம மேலே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம எஸ்பிஎஃப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ எஸ்பிஎஃப் நீங்கள் ரொம்ப வெயிலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்பிஎஃப் 50 யூஸ் பண்ணுங்க. இல்லை நம்ம கொஞ்ச நேரம் தான் வெயிலில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஎஃப் 30+ போதும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், டோன்ட் ஃபர்கெட் டு அப்ளை ஐ க்ரீம். ஸோ எல்லாரும் ஐ க்ரீம் எதுக்கு பரவாயில்லன்ற மாதிரி ஸோ எல்லாரும் ஐ க்ரீம் வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஐ க்ரீம் வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா நம்ம கண்ணு சுற்றி இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய நம்ம மேக்கப் போடுறதுனால ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஐ க்ரீம் வந்து நம்ம இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கும்ல இதுக்கு மேலே போட்டு ஸ்மூத்தாக வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப மசாஜ் பண்ணக்கூடாது, ஸ்மூத்தாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா அது ஸ்டேபிளாகவே இருக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கும். அப்படியே நம்ம கண்ணு சுற்றி எந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ், ரிங்கிள்ஸ், பஃபினஸ் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், அப்ளை ப்ரைமர் பிஃபோர் மேக்கப். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டெப் ப்ரைமர் அப்ளை பண்ணுறது. ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுனால நம்ம மேக்கப் பண்ணுறது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ரைமர்ன்றது நம்ம ஃபேஸ்க்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். எஸ்பெஷலி டீ ஜோனில்
அண்ட் அண்டர் ஐஸ் கிட்ட நம்ம ஃபேஸ்க்கு ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணலாம். இந்த டார்கெட்டட் ஏரியாஸில் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், இல்லை போர்சஸ் இருக்கும், பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டார்கெட்ஸ் ஏரியாவில் கூட நம்ம ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரைமர் வந்து இப்போ நமக்கு நிறைய ஜெல்ல இருக்குது, க்ரீமில் இருக்குது, அப்படியே பவுடர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையவே டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு ப்ரைமர்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ப்ரைமர் யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அந்த மாதிரி நீங்கள் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேக்கப் பண்ணுறது லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ தீஸ் ஸ்டெப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் அப்ளையிங் மேக்கப். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.